ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. என்னடா இது இவ்வளோ செலவு பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே, ஹேர் ஆயிலுக்கு மட்டுமே மாதம் ஒரு 2000 கிட்ட ஆகுது, ஆனால் ரிசல்ட் 0வா இருக்குன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, யூடியூப்லேயே இப்போ அது ஒரு பிஸ்னஸாகவே போயிட்டுருக்கு. ஆனால் ரிசல்ட் என்னமோ கம்மியாக தான் இருக்குது. அதனால் நிறைய பேர் கவலையில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கே இது எடுக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்க ஹேர் யாரோடதுன்னா, இது என்னோடய பொண்ணோட ஹேர் தான். அவளுக்கு முன்னாடி ஹேர் வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ஹேர் ஃபாலும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஈரத்தொலையும் இருந்தது. நான் அதுக்காகவே ஈர்க்கொலிலாம் வாங்கி வீட்டில் வச்சு ஒரு 1 வீக் ஒன்ஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டேஸாக நான் ஒரு 1 1.5 மந்த்ஸாக அவள் என்ன சாப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அத்திப்பழம் தான் சாப்பிட்டுட்ருக்கா. இவளோட ஹேர் இப்படி புசு புசுன்னு ஷைனிங்காகவும் ஹேர் வால்யூம் ஜாஸ்தியாகவும் இருக்கிறது காரணம் அந்த அத்திப்பழம்னு நான் இப்போ ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு ஹேர் ஆயிலுமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணல, பட் அவள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குன்றதை நான் லேட்டராக நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நானும் பார்ப்போம் சேம் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அத்திப்பழம் சாப்பிட. ஏன்னா எங்கள் 2 பேர்த்துக்குமே அலர்ஜி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அலர்ஜி தொந்தரவுக்காக தான் நான் அத்திப்பழம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரும், ஏன்னா இம்யூனிட்டி பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது இந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுன்றது தெரியாமல் எனக்கு போயிடுச்சு. எனக்கு இதனால் நான் நெட்டில் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக ஹேரோட க்ரோத்தை ரொம்பவே பூஸ்டப் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பாருங்கள், பாப்பாவோட ஹேரில் எந்த ஒரு ஈரு பெயின் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பாப்பாவுக்கு ஈரத்தொலையும் இருந்தது, ப்ளஸ் ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்கும். பாப்பாவோட முடிக்குள்ளே நான் கையை விட்டு எடுத்தேன்னா சின்ன சின்ன முடியாக டேமேஜ் ஆகி உழுகும், கீழே பிரேக் ஆகி உழுகும். ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள், நான் உள்ளே கையை விட்டுட்டு எடுக்கிறேன், ஒரு முடி கூட உதிரல. அவள் ட்ரெஸ்ஸில் எப்பயுமே பின்னாடி இருக்க ட்ரெஸ்ஸில் உதிரும். பாருங்கள், எதுவுமே உதிரல. அந்தளவுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ப்ளஸ் வால்யூம் சூப்பராக பூஸ்ட் ஆகிருக்கு. ஹேர் ஆயில் நான் பேபி ஹேர் ஆயில் ஒரு 2 ஒரு 3 வரைக்கும் மாற்றிருப்பேன். எந்த ஒரு ரிசல்ட் எனக்கு தரல. பட் இது அமேசிங் ரிசல்ட்டாக இருக்குது. இது ஆல்ரெடி நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அத்திப்பழத்தை பற்றி. அத்திப்பழம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சைனஸ் இஷ்யூலாம் ரொம்ப டிராஸ்டிக்காக கண்ட்ரோலுக்கு வரும்னு. பட் ஹேர் ஃபால் இந்தளவுக்கு தடுக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்கள் நான் அத்திப்பழத்தை பற்றி பேசின வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் மிச்சத்தை அப்புறம் சொல்கிறேன். எடுக்க ஆரம்பிச்சு அந்தளவுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண பாட்டில் இது ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இந்த மாதிரி தான் இருக்கும் பேக்கெட்டில் அத்திப்பழம். இதில் டெய்லி ஒரு 2 ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட். ஸோ எனக்கு காலியாக போகுது, பாட்டில் எம்டி ஆக போகுது. நான் அதுக்காக தான் நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சேன். உங்கள்கிட்ட நான் அதையும் காமிச்சிடுறேன். பேக்கெட் ரொம்ப சேஃப்டியாக வரும். ஸோ இது கொஞ்சம் காற்றுப்படாமல் வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்னால கையில் ஈரம் இல்லாமையும் பார்த்துக்கோங்க. எடுக்கும்போது கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் எடுங்க. இப்படி தான் இருக்குது இந்த ரோல். இதில் டெய்லி ஒரு 2 சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோலுக்கு வரதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ப்ளஸ் ஹேர் டேமேஜ் இருக்கவே இருக்காது. நான் ஃபோட்டோவில் உங்களுக்கு காட்டுறது 2 விதமான அத்திப்பழம் தான். பட் ஒன்று பழசு, ஒன்று புதுசு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது டார்க் ப்ரௌன் அரைச்சா கொஞ்சம் பழசாயிருச்சுன்னு அர்த்தம். பழசை வாங்கிடாதீங்க, கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், லைட் ப்ரௌனாக இருக்கணும். அதுதான் ஒரிஜினல் அத்திப்பழத்தோட கலர். அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதுக்கான சாட்சி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடும் போது தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, புளிப்புத்தன்மை இருந்துச்சுன்னா குழந்தைங்க முக்கியமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இதை நீங்கள் மில்க் ஷேக்காக பண்ணி குடிக்கலாம், ஸ்மூத்தியாக பண்ணி குடிக்கலாம், இல்லை டேரெக்டாகவே இன்டேக் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சரி, அதோட சத்து உங்களுக்கு டபுள் மடங்கு உடம்புல ஏறிட்டே தான் இருக்கும். நான் என் பாப்பாவுக்கு ஸ்மூத்திலாம் பண்ணி தர மாட்டேன், அப்படி தான் தருவேன். எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கள். ஜுஜு அத்திப்பழம். ஸ்லோவாக சீவ் பண்ணி சாப்பிடு. பிடிச்சிருக்கா? அதான் மென்னுக்கோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி என் பாப்பா ரொம்ப பிரியமாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. குழந்தைகளுக்கு இது அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா ஸ்மூத்தி பண்ணி கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் பாப்பாவுக்கு அப்படியே தான் கொடுப்பேன். அப்போ தான் ஃபுல் சத்து உடம்புல சேரும்னுக்காக கொடுப்பேன். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகரும் நான் ஆட் பண்ண மாட்டேன். என் நேச்சுரலாகவே சுகர் இருக்கிறனால டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபால் முற்றிலுமாக தடுக்கப்படுது. இதோட ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான். 200 கிராம்ஸே 400 ருபீஸ் கிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் கண்ட ஹேர் ஆயில் 1000 ருபீஸ் 2000 ருபீஸ்ன்னு போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எந்த விதத்திலும் நன்மையை தரவே தராது. இந்த மாதிரி நீங்கள் விலை கூடினாலும் நல்ல சத்தான ஆகாரத்தை வாங்கி சாப்பிடும் போது உங்கள் இம்யூனிட்டி மட்டும் கிடையாது, உங்கள் ஹேர் ஃபாலும் முற்றிலும் தடுக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.